நமசிவாய வாழ்க. அன்புள்ள தொழில்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். திதிகளோட வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது தசமி திதிங்க. முதல்ல திதினா என்ன அப்படின்னா, நாம் பிறக்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதிங்க. திதி நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களோட திதியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்க்கும்போது நீங்கள் தசமி திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல புத்திசாலிகளாக இருப்பீங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒழுக்கம் தவறாமல் இருப்பீங்க. நல்ல ஒழுக்கவாதிகளாக இருப்பீங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தசமி திதியில் சிம்மராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் மிக முக்கியமான விஷயங்களை எதுவும் செய்யக்கூடாதுங்க. இந்த வளர்பிறை தசமி திதியில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா வீரபத்ரர் வழிபாடு, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வீரபத்ர வழிபாடு பண்ணணுங்க. தேய்பிறை தசமி திதியில் பிறந்தவங்க குருவை வழிபடணும். எங்கே இருக்க குரு அப்படின்னா தென்குடி அப்படிங்கிற இடத்த திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடணுங்க. நன்றி, வணக்கம்.